ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த கர்ப்பிணியும் அவரது உடலில் இருந்து 7 மாத சிசுவும் மயானத்தில் ஒன்றாக தகனம் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலைச் சேர்ந்த கர்ப்பிணியான கஸ்தூரி வளைகாப்பிற்காக சென்னையில் இருந்து கொல்லம் விரைவு ரயிலில் சென்றபோது கீழே தவறி விழுந்து உயிரிழந்தார். ரயிலில் அபாய சங்கிலி வேலை செய்யாததால் 8 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ரயில் நின்ற நிலையில் பலத்த காயங்களுடன் கஸ்தூரி சடலமாக மீட்கப்பட்டார். விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் கஸ்தூரியின் உடலுக்கு உடற்கூராய்வு நடைபெற்ற நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னைக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கஸ்தூரியின் உடலில் இருந்து 7 மாத சிசுவும் தனியே எடுக்கப்பட்ட நிலையில் இருவரது உடலுக்கும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து இருவரது உடல்களையும் ஒன்றாக வைத்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.